சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கமலக்கண்ணனுங்கிற பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை மாணிக்க விநாயகம் பேருக்கு மாத்தி அதுல 10 கோடி ரூபாய் லோன் வேற கேக்குறீங்க. நியாயமா பார்த்தா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால வார்ன் பண்ணி விடுறேன். இதுக்கு மேல இந்த மாதிரி டூப்ளிகேட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க, உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். தம்பி, தம்பின்னு கூப்பிடுறதுக்கு நீங்களும் நானும் ஒன்னாவா பிறந்தோம்? இல்ல என் பொண்டாட்டியாவே இருந்தாலும் என் பேங்க்குக்கு வந்தா என்ன சாருன்னு தான் கூப்பிடணும். அப்புறம் நீங்களாம் எந்த மூலைக்கு? சார், இப்போ திருப்தியா? செல்வம் சார், எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் ரொம்ப நாணயமானவர். டாக்குமெண்ட்ஸ் வேணா டூப்ளிகேட்டா இருக்கலாம், ஆனா வாங்குற கடனை வட்டியும் முதலுமா திருப்பி கட்டிடுவார். அது மட்டும் இல்லை சார், எங்க அண்ணனுக்கு போராடெல்லாம் செல்வாக்கு இருக்கு. அவர் லோன் கேட்டு யாருமே இல்லைன்னு சொன்னது கிடையாது. கொடுக்குற டாக்குமெண்ட் லாக்கர்ல இருக்க போகுது, லோன் அமௌண்ட் அண்ணன் கைக்கு வரப்போகுது. லோன் திருப்பி கட்டிட்டா மறுபடியும் டாக்குமெண்ட் அண்ணன் கைக்கு வரப்போகுது. நடுவில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை வரப்போகுது? சார், இந்த லோன் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்க ஐஆர் ஆஃபீஸில் இருந்து பியூன் வரைக்கும் பர்சன்டேஜ் போகும். உங்களுக்கு என்ன, வட்டி கரெக்டாக கட்டணும், அவ்வளோதானே. கொடுத்த முதலுக்கு மோசம் போகக்கூடாது. ரெண்டுத்துக்குமே எங்க அண்ணன் கேரண்டி தராரு. லோன் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அது லாஜிக்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி ஃப்ராடு பசங்களுக்கு லோன் கொடுத்தா நேர்மையாக வேலை செய்யணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆஃபீஸர்லாம் எங்கே போகிறது? அடுத்த செகண்ட் என்ன ஆகுங்கிறதே தெரியல. இதில் உங்கள் மாணிக்க விநாயகம் கொடுத்த டாக்குமெண்ட் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? திடீர்னு உங்கள் மாணிக்க விநாயகம் ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்லையோ போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், துடிக்காதீங்க. அப்படி ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்பா அவர் கொடுத்த ஷூரிட்டி வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை வேணாம், ஒரு நேர்மையான ஆடிட்டிங் ஆஃபீஸர் வரான், அவர் நல்லா செக் பண்ணிட்டு எப்படி இந்த டாக்குமெண்ட்டுக்கு லோன் கொடுத்தாருன்னு கேட்டாருன்னு வைங்களேன். உங்கால் மாணிக்க விநாயகம் நான் கொடுத்த டாக்குமெண்ட்டுக்கு உங்கள் பேங்க் ஆஃபீஸர் தான் 10 கோடி ரூபாய்க்கு லோன் கொடுத்தாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கை விரிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் என் வேலைக்கு என்ன கேரண்டி? ஒன்றுமே இல்லைல்ல. அதோட உங்களை மாதிரி ஃப்ராடு பசங்களுக்கெல்லாம் லோன் கொடுத்தா நேர்மையாக லோன் கட்ட வரவங்களுக்கு நாங்கள் எந்த பணத்தில் இந்த லோனை கொடுப்போம்? போங்க, போய் உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லுங்க, பேங்க்கில் செல்வம் சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம கொடுத்த பேங்க் பேப்பர்லாம் தூக்கி மூஞ்சிலே எரிஞ்சிட்டாரு, லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுங்க. போங்க. செல்வம் சார், எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவரு புலி மாதிரி. நீங்க புலிவாலை பிடிச்சிட்டீங்க. நீங்களே வாழை விட்டாலும் இனிமே புலி உங்களை விடாது. அதே தான் நானும் சொல்றேன். வாழை பிடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேல அந்த புலிய ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. புரியுது இல்ல? போலாம். டேய் செல்வம், கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம்ல. அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்கடா, பக்குவமா பேசி அனுப்பியிருக்கலாம்ல. டேய், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாதாரணமா பேசினா புரியாது, அவங்க பாஷையிலே பேசினா தான் புரியும். டேய், ப்ரொமோஷன்லாம் வாங்க போற, இனிமே உன் லைஃப் எல்லாம் நல்லா இருக்கும்னு இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ள வம்ப வேலை கொடுத்து வாங்குறியே. டேய், நான் எங்கடா வாங்கினேன்? வாங்கிக்கோன்னு அவனே சொல்றான், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? வீடு பார்த்துக்கலாம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார், நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் சார். சார், கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். சார், உங்களை ஏமாத்த நான் நினைக்கவே இல்லை சார்.
சார் என் தலையை அடமான வச்சாது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் சார். எனக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடுங்க சார். தொழில போட்டி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சார். எப்படியும் போராடி கம்பெனியை மேல கொண்டு வந்துருவேன் சார். உங்க பணத்தை ₹1 கூட மிச்சம் வைக்காம திருப்பி கொடுத்துறேன் சார். உங்க கால கேட்கிறேன் சார். எந்திரி. சுரேஷ் தம்பி, முதல்ல என்னோட பிசினஸ் மாறல என்னன்னு புரிஞ்சுக்கோ. அது என்னன்னு புரியாம தான் வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம எல்லாரும் என் காலை பிடிச்சி கதறி அழறாங்க. இப்ப நீயும் அதை தானே பண்ற. முதல்ல வாய்க்குள்ள போனது திரும்பி வருமா? வராதுல்ல. நானும் முதல்ல மாதிரி தான். எனக்குன்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன், தெரியுமா உனக்கு? இங்க பாரு, நீ வீட்டு பத்திரத்தை வச்சு 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்க. அதுக்கு வட்டிக்கு வட்டின்னு 30 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. இப்படி சேர்ந்து சேர்ந்து மொத்தத்துல 1 கோடி ரூபாய் வந்துருச்சு. 1 கோடி ரூபாய் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உன்னால கொடுக்க முடியும், இந்த வீட்டை. இல்ல சார், வட்டி முதல்ல நான் திருப்பி கொடுத்துறேன் சார். இங்க பாரு, உன் மேல நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நீ என்ன பண்ற, இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. மாணிக்க விநாயகம் சார் கிட்ட அவசர தேவைக்காக கடன் வாங்கின அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. அதனால அடமானமா வச்ச என் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை சார் மாணிக்க விநாயகம் சாருக்கு நான் முழு மனசோட எழுதி கொடுக்கறேன் அப்படின்னு இதுல தெளிவா எழுதி இருக்கு. படிச்சு பார்த்துட்டு கையெழுத்த போடு. கையெழுத்த போடு. முடியாதுங்க, என் உயிரே போனாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என்ன தம்பி, உயிரே போனாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு நீயே பாயிண்ட் எடுத்து கொடுக்கற.